நம்ம சேனல்லேருந்து தொடர்ந்தாப்புல நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இளைஞர்களே, சகோதரர்களே, இந்த பதிவை மேலோட்டமாக கேட்டுவிட்டு கமெண்ட் கொடுக்க வேண்டாம். ஒன்றுக்கு பல முறை கேட்டுவிட்டு உண்மையை மட்டும் கமெண்ட் கொடுங்க. நான் வீட்டு வாசலில் அமர்ந்திருந்தேன். என்னை நோக்கி என் தோழியின் 10 வயது மகள் ஓடி வருகிறாள், ஆண்டி என்று. என்னை நெஞ்சோடு இருக்க கட்டி கொண்டாள் அந்த பெண்மணி. நான் கேட்டேன் அந்த பெண்ணிடம், நான் ஆண்டி அம்மா என்று. என்னை விட வயதில் குறைந்த என் தோழிக்கு 10 வயதில் குழந்தை இருக்கிறது. நானோ திருமண சந்தையில் இன்னும் விலை போகாத காட்சி பொருளாய் இருக்கிறேன். அப்படி இருக்கையில் என்னை போய் அப்படி சொல்கிறியம்மா என்று சொல்லிவிட்டு நான் சென்று விட்டேன். இருந்தாலும் நாட்கள் சொல்கிறது, வயது கூடிக்கொண்டே போகிறது. என்னை பெண் பார்க்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவராக வருகிறார்கள். நானோ காட்சி பொருளாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருக்காகவும் அலங்கரிக்கப்படுகிறேன். அலைகள் குறையில்லை என்றார்கள், நிறத்தில் குறையில்லை என்றார்கள், குணத்தில் குறையில்லை என்றார்கள், பணத்தில் மட்டும் குறைய கண்டார்கள். ஆம், நானோ ஏழைக்கு பிறந்த பேழை. என்னை ஏழை என்பதற்காக ஒதுக்கும் இளைஞர்களே, நான் உங்கள் வீட்டில் பிறந்த சகோதரியாக இருந்தால், முதிர்கன்னியாக இருந்தால் என் வேதனை வழி உங்களுக்கு புரியும் தானே. இருந்தாலும் கைக்கூலி வாங்குவது கையாலாகாத தனம் என்பது புரிந்தும் புரியாமல் நடிக்கும் இளைஞர்களே, எந்த பெண்ணும் கேட்காத, எந்த பெண்ணிடம் நீங்கள் கேட்டிராத ஒன்றை உங்களை நோக்கி நான் கேட்கவா? என்னை திருமணம் செய்ய விலை பேசும் கையாலாகாத இளைஞனே, திருமணத்திற்கு பின்பு உன் குழந்தையை என் வயிற்றில் சுமக்கிறேனே, அதற்கு என்ன விலை நீ தருவாய்? என் கஷ்டத்தை தாங்கி உன்னை சந்தோஷப்படுத்துவேனே, அதற்கு என்ன விலை நீ தருவாய்? உன் குழந்தையை பராமரிக்கும் போறேனே, அதற்கு என்ன விலை நீ தருவாய்? உனக்காக என் சொந்த பந்தத்தை தியாகம் செய்ய போறேனே, அதற்கு என்ன விலை நீ தருவாய்? நீ என்னை என்ன கொடுமைப்படுத்தினாலும் பெண்ணா பிறந்ததினாலே அதையும் அனுபவிக்கப் போறேனே, அதற்கு என்ன விலை நீ தருவாய்? கோபம் வருகிறதா? ரோசம் வருகிறதா? வெட்கம் வருகிறதா? உனக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்யும் என்னை விலை பேச மட்டும் உனக்கு எப்படி மனசு வருகிறது? இருப்பினும் என் உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்கிறேனே. நான் வறுமைக்காக வாழ்பவளாக இருப்பதால் தவறு செய்வதை என் கற்பனையில் கூட நான் நினைக்கவில்லை. என் இறைவன் என்னை கைவிட மாட்டான் என்ற உறுதியான நம்பிக்கை எனக்கு இன்னும் இருக்கிறது. இந்த நம்பிக்கை தொடரும். வழி மீது விழி வைத்து காத்திருக்கிறேன். ஒரு உண்மையான கைக்கூலி வாங்காத ஆண்மகனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அன்பு சகோதரிகளே, நான் பழகிய சில சகோதரிகளின் கண்ணீர் கதைக்காக இந்த பதிவு எழுத்துக்கள் என்னுடையதாக இருந்தாலும் உணர்வுகள் என் சகோதரிகளின் உணர்வுகள். வரதட்சணையின்றி திருமணம் செய்வோம். இந்த பதிவின் மூலம் வரதட்சணை வாங்க நினைக்கும் ஒரு இளைஞனை திருந்தினாலும் கூட அது இந்த பதிவிற்கு கிடைத்த மகத்தான வெற்றியாக நான் கருதுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.